நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டெக் பாலா தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஓட்டர் ஐடி கார்டில் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது, அட்ரஸோ நேமோ இல்லை ஃபோட்டோகிராஃபி மாற்றணுமா, இந்த மாதிரி கரெக்ஷன்லாம் நம்மளே ஆன்லைனில் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டுருக்கிறேன் அந்த வெப் அட்ரஸ்க்கு கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. அது www.nvsp.in இருக்கும். வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் முதல்ல பாஸ்வேர்டு ஐடி இருந்தால் அதை கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். இல்லைன்னா இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். இதை ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் என்னோடய மொபைல் நம்பர் போட்டு நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டுருக்கிறேன். ஆனால் கூட பாஸ்வேர்டு மறந்துடுச்சு. அதனால் மொபைல் நம்பர் கொடுத்து அந்த கேப்சா அடிச்சுட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுக்குறேன். இது ஆல்ரெடி மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்லுது. சரி, இதை நான் ரெக்கவரி பண்ணி எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு திரும்ப லாகின் பேஜ்க்கே போகலாம். இப்போ நான் ரெக்கவரி பண்ணிட்டேன் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து. அதனால் நான் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ள வெப்சைட் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறேன். பாஸ்வேர்ட் போட்டுட்டு சைடில் இருக்கிற கேப்சா அடிச்சுட்டு லாகின் கொடுத்தா லாகின் ஆகிடுச்சு, உள்ளே போயிடுச்சு. இதில் நம்ம இந்த ஃபார்ம் அப்படின்னு இருக்கிறதுக்குள்ளே தான் போனோம். ஆனால் அதுக்கு முன்னால் சர்ச் இன் எலக்ட்ரல் ரோல், அதாவது நமது சீரியல் நம்பரு, நம்மளோட பார்ட் நம்பரு அதெல்லாம் கரெக்டாக தெரியணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த சர்ச்சில் போய் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் எபிக் நம்பர் வச்சு, அதாவது ஓட்டர் ஐடி கார்டில் ஒரு நம்பர் கொடுத்துட்ருப்பாங்க. அந்த நம்பரை வச்சு எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த நம்பரை மேலே டைப் பண்ணிவிட்டு கீழே ஸ்டேட் எந்த ஸ்டேட்டுன்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டு நான் தமிழ்நாடுன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதுக்கு சைடில் ஒரு கேப்சா கொடுத்துட்ருப்பாங்க. அந்த கேப்சா டைப் பண்ணிவிட்டு சர்ச்சுன்னு கொடுத்தா நம்மளோட டீட்டெயில் மொத்தம் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி மொத்தம் காமிக்கும். இதில் கீழே இருக்குது. இதில் வியூ டீட்டெயில்னு சொல்லி கொடுத்தா நம்மளோட மொத்த டீட்டெயிலும் இதை காமிக்கும். இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேஜை இல்லை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இது பின்னால் நம்ம ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறப்ப இதில் இருக்கிற டீட்டெயில் எல்லாம் தேவைப்படும். இந்த பார்ட் நம்பரு, இந்த சீரியல் நம்பரு இதெல்லாம் நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருந்தால் இது தேவையில்லை. சப்போஸ் தெரியலனா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன். அதில் ஃபார்ம்னு இருக்கும், உள்ளே போய் இப்போ வெளியில் வந்துருச்சு. அதனால் திரும்ப பாஸ்வேர்டு ஐடி போட்டு திரும்ப உள்ளே போகிறேன் நான். இது ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அடிங்க பாஸ்வேர்டு. ஆல்ரெடி உங்கள் ப்ரௌசர் சேவ் பண்ணி வச்சுட்டு இருந்தால் அந்த பாஸ்வேர்டு போடாதீங்க. அது ராங்காக காமிக்கும் உங்களுக்கு. பாஸ்வேர்டு அடிச்சுட்டு கம்பல்சரி கேப்சா டைப் பண்ணால் தான் நீங்கள் லாகின் ஆகும் உங்களுக்கு. லாகின் கொடுத்துக்குங்க. கேப்சா திரும்ப தப்பாக இருக்குது. அதனால்
திரும்ப இன்னொரு முறை ட்ரை பண்ணுறேன் நான். இந்த கேப்சா வந்து நீங்கள் கரெக்டாக அடிக்கிற வரைக்கும் லாகின் ஆகி உள்ளே வந்து போகவே போகாது. கரெக்டாக அடிக்கிறப்ப மட்டும்தான் போகும் உள்ள. லாகின் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து லைனாக இருக்கும். இதில் ஃபார்ம் 8 கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இந்த இதில் வந்து செல்ஃபு உங்களுக்காக பண்ணுறீங்களா இல்லை உங்கள் ஃபேமிலிக்காக பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். இது வந்து ஹிந்தியில் இருக்கும் ஃபார்ம். இதை வந்து மேலே கிளிக் பண்ணி இங்கிலீஷ்க்கு வந்து மாற்றிக்குங்க. மாற்றிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்டுன்னு இருக்குது. இதில் வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் வந்து கொடுத்துக்கோங்க. நான் தமிழ்நாடுன்னு கொடுக்குறேன். இதில் வந்து டிஸ்ட்ரிக் வந்து வெள்ளூரில் வந்து ஜோலார்பேட்டை அசம்பிளி நமக்கு வந்து ஜோலார்பேட்டைங்கிறதுனால நான் வந்து ஜோலார்பேட்டை வந்து கொடுக்குறேன். நான் இதில் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிற ஃபார்மை எடுத்து அதில் பார்த்தோம்னாவே அதில் டீட்டெயில் வந்து எல்லா டீட்டெயிலும் வந்து இருக்கும். இப்போ இதில் வந்து ஜோலார்பேட்டைன்னு இருக்குது எனக்கு. அதே ஜோலார்பேட்டை வந்து இதில் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நேம் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணணும். நேம் டைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற இன் ரீஜனல் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஒரு கிளிக் பண்ணாவே வந்து அது வந்து தமிழில் வந்து உங்கள் நேம் வந்து மாறிடும். அப்படி இல்லைன்னா சைடில் வந்து டைப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டுருக்குறாங்க கீபோர்டு. அது மூலமாக கூட வந்து உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சால் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நேமு அதுக்கடுத்து வந்து ஃபாதர் நேம் அடிக்கணும். ஃபாதர் நேம் அடித்தாச்சு. அதுக்கடுத்து வந்து அடுத்தது தான் முக்கியமானது. இப்போ நம்ம இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி வச்சுட்டுருக்கிறதுல பார்ட் நம்பரு சீரியல் நம்பரு அதெல்லாம் வந்து அதிலேயே இருக்குது. அது இப்போ இதில் வந்து பார்ட் நம்பர் வந்து 57 இருக்குது. அதை வந்து நான் அப்படியே அதில் வந்து பார்ட் நம்பர் அப்படிங்கிறதுல டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து சீரியல் நம்பர். அதே ஃபார்மில் வந்து சீரியல் நம்பர் கூட இருக்குது 443 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஃபோட்டோ ஐடி கார்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை வந்து அந்த இடத்துல வந்து டைப் பண்ணணும். இது டைப் பண்ணியாச்சு. இது கீழே பாருங்கள் ஆப்ஷனு என்ன கரெக்ஷன் பண்ணணும். நேமு, ஃபோட்டோகிராஃபி, எலக்ட்ரா, ஃபோட்டோ ஐடென்டி கார்டு நம்பரு, அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் இருக்குது. நான் வந்து ஃபோட்டோ வந்து கலர் ஃபோட்டோவை வந்து மாற்ற போகிறேன். அதனால் வந்து மைக் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டேன். இதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கிளிக் பண்ணால் அதுக்கு கீழே வந்து ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் எல்லாம் வந்து எல்லாம் பிளாக் ஆகிட்ருக்கும். இதில் வந்து எதுவுமே வந்து நீங்கள் பண்ண முடியாது. அடுத்து வந்து உங்கள் ஃபோட்டோகிராஃபி எதை மாற்ற போகிறீங்களோ அதை வந்து ஃபோட்டோகிராஃபின்னு கிடையாது. நீங்கள் ஒரு வேளை அட்ரஸ் மாற்றுறதா இருந்தால் அட்ரஸ் ப்ரூஃப் கேட்கும். அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் மொபைல்லையோ அல்லது வந்து உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ சேவ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ப்ரௌஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து அப்லோட் ஆகிடும். நீங்கள் எதை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு உண்டான ப்ரூஃபு ரெடியாக வச்சுக்கணும். நீங்கள் வச்சுட்டு ப்ரூஃப் வந்து அப்லோட் ஆகிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இமெயில் ஐடி உங்களோட இமெயில் ஐடியை டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பரும் டைப் பண்ணிவிட்டு ப்ளேஸ் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இதை பண்ணுறீங்க, எந்த இடத்துலேருந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிட்டா இந்த டேட் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன டேட்டில் டைப் பண்ணுறீங்களோ அந்த டேட் வந்து அங்கே டிஃபால்ட்டாக இருக்கும். அதை வந்து மாற்ற முடியாது. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து திரும்ப ஒரு கேப்சா வந்து கொடுத்துட்ருப்பாங்க. இந்த கேப்சாவில் இருக்கிற நம்பரோ லெட்டரோ அதை வந்து டைப் பண்ணிவிட்டு
திரும்ப வந்து சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தா அடுத்த பேஜுக்கு போகும். அதுக்கு முன்னால் வந்து திரும்ப வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கிற எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தடவை வந்து ஒரு முறைக்கு 2 முறை வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அடுத்த பேஜுக்கு போகும். தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. இந்த நம்பரை வச்சு நம்ம வந்து இந்த ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே வந்து ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் இது இல்லை அப்படின்னா அது வெப்சைட் ஓப்பன் பண்ணோம்னா அதிலே வந்து ட்ராக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு காலம் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. அதில் வந்து இந்த ட்ராக்கிங் ஐடியை வந்து டைப் பண்ணிவிட்டு ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் ஐடியை வந்து ரெஃபரன்ஸ் ஐடியை வந்து பத்திரமா வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எங்கேயாவது. அப்போ தான் வந்து அடுத்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இங்கே வந்து டைப் பண்ணிவிட்டு ட்ராக் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் காமிக்குது. இன்றைக்கி டேட்டில் வந்து சப்மிட்டட் அப்படின்னு காமிக்குது. அதுக்கு அடுத்து வந்து ஒரு 3 ஸ்டேஜ் காமிக்குது. இது வந்து நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கினே இருந்தோம்னா இது வந்து ஓகே ஆகிடுச்சா, ரிஜெக்ட் ஆகுதா, இல்லை ஓகே ஆகி அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதிலே வந்து ஸ்டேட்டஸ்லேயே வந்து காமிப்பாங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.